யாரை பற்றியும் கவலைப்படாது, ஹஸ்பண்டே வாடா போடான்னு தான் பேசும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அடாவடி கேரக்டர் தான். மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்கிறாங்க, அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னால் பேசுகிறவங்கள செருப்பு இல்லை எதை வேணா வச்சு அடிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மணிமேகலை இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம பழைய சேனல்ல ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அவங்கள பற்றி. ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து அவங்கள பற்றி பேசி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். நிறைய முட்டாள் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முட்டாள் ஃபேன்ஸ் ஆடியன்ஸாக இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து என்னன்னே புரிஞ்சிக்காம அதில் அவ்வளோ பேர் சொல்கிறானுங்க. அந்த செட்டில் விஜய் டிவிலேருந்து யாருன்னா சரி அப்படியே சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்னன்னா நீங்கள் செட்டில் ஒர்க் பண்ணவங்கள சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. வேற ஒரு வீடியோவில் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அவங்க நம்புற மாதிரி சொல்ல முடியாது, கரெக்ட் தான். இன்கேஸ் ஒருத்தவங்க கூட மணிமேகலைக்கு ஃபேவரா இருக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபேனா இருக்கிறது அவங்கள்ட்டும், அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறது அவங்கள்ட்டும், அவங்க யாருமே ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் வாய் திறந்து பேசல? அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா, மணிமேகலை தான் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே என்ன சொல்லல இல்லையா, எல்லாருமே பிரியங்கா பண்ணது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து எதுவுமே பேசல. ஓகேவா, அவங்க வந்து ஃபாரின் கிளம்பிட்டாங்க, வனிதா அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபாரின் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாங்க. ஏன்னா பீஸ்ஃபுல்லான மைண்ட் வேணும், இங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த பிரைவசி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சேஃப்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாரின் கிளம்பி போயிட்டாங்க. மணிமேகலைக்குலாம் கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்களா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை. ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குரேஷ் இருக்காரு இல்லைங்களா, அவர் வீடியோ வந்து அந்த எடப்பாடி ஐயா வந்து ஜெயலலிதா அம்மா காலில் விழுற மாதிரி போகிறத வந்து எடிட் பண்ணி வச்சுருந்துருக்கானுங்க. அந்த ஃபேஸ் எல்லாத்தையும் கிராப் பண்ணி எடிட் பண்ணி ஜெயலலிதா அம்மா ஃபேஸை வந்து பிரியங்கா அவங்க ஃபேஸ் மாதிரி மாற்றி, குரேஷி ஃபேஸை வந்து எடப்பாடி ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அவர் எடப்பாடி சாரோட ஐயாவோட ஃபேஸை வந்து குரேஷி ஃபேஸ் மாதிரி மாற்றி விட்டு அவங்க வந்து கீழே காலில் விழுவுறதுக்கு போகிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காம போயிடும், அது அவனுக்கு தெரியும். ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா, ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா, ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுவான். அவன் என் மூக்குல கை விடுவான், அவன் மூக்குல நான் கை விடுவேன். இந்த மாதிரியான வீடியோஸ் அந்த இன்னும் நிறைய பேசுறாங்க. பிரியங்காவை பத்திலாம் பர்சனலாம் பேசுறாங்க. அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இல்லை, அதனாலதான் அவ வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நீ எல்லாம் என்னன்னு தெரியும் எனக்கு, நீ இப்படிப்பட்டவ தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பாஸ்ட் எல்லாம் பேசுறாங்க. ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃபை பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இதுக்கு இவ்வளவு பேர் பேசுறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து நீங்க பேசுறதுனால மட்டுமே தான் இது எல்லாமே ட்ரிகர் ஆகுது. அப்ப நீங்க பேசவே கூடாது. பேசுற இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நான் சொல்றதுனால நீங்க போயிட்டு யாரையும் அட்டாக் பண்ணிடாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால அவங்கலாம் கமெண்ட் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவே போட்டுருக்க கூடாது. சரிங்களா, போடாம நீங்க வந்து பேசிட்டு நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அங்க, அதனால அவங்க பேர் வந்து கெட்டுட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்க பேரையுமே கெடுக்கிற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சொம்பு தூக்குறதுன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்க பேசுறது சோசியல் மீடியால பேசுற ஒரு வார்த்தையா? சொம்பு தூக்குறதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் டைரக்டா அட்டாக் பண்றீங்க போது அவங்க எல்லாத்தையும் அவங்க யாருமே பேசாம கமெண்ட் இருக்க மாட்டாங்க. அவங்களும் பேச வைக்கிறீங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறீங்க. வெக்கமா இல்லையா? இப்படி எதுக்கு நீங்க சம்பாதிக்கணும்? இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? அப்புறம் அந்த வித்தியாசமா கூணாங்க ஷகிலா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க சொன்ன ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அவங்க சொன்ன ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் தப்பு தான். இருந்தாலும் உங்க ஃபேன்ஸை வச்சு நீங்க வச்சுட்டு இருக்கீங்க, அது என்ன கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஃபேன்ஸை வச்சு அடுத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணி விட்டு திருப்பி விடுறதான் உங்க வேலையாவே வச்சுட்டு இருக்க. அப்படிங்கும் போது அது வந்து கரெக்டா. இன்னொருத்த வந்து நம்ம பழைய வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போடுறாங்க, என்னன்னா ஜஸ்டிஸ் ஃபார் மணிமேகலை அப்படின்னு. என்ன ஜஸ்டிஸ் கிடைக்கணும்? ஒரு ஜஸ்டிஸும் கிடையாது. நீ போட்டுட்டு இருக்கடா, அங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சரியா? அவங்க உட்காந்துக்கிட்ட 6M வியூஸ் போயிருக்குது அவங்களுக்கு, அதை வச்சு அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்களே தவிர நீங்களாம் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கீங்க ஜஸ்டிஸ்ன்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்க சம்பாதிச்சிட்டு தானே இருக்காங்க. அங்க டிவி விட்டு வெளியே வந்துட்டேன்னு இவங்களே சொல்றாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டால. ஆனா அவங்களெல்லாம் வர கிடையாது, அவங்க தூக்கியிருக்காங்க. வேலையை விட்டு நீ வேலையில செய்யறதுக்கு லாக்கி இல்லை, வெளியே கிளம்பு, இந்த மாதிரி இருந்தா வெளியே கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காங்க. அவங்க வந்து இல்ல நான் செல்ஃப் ரெஸ்பெக்டால வெளியே வந்துட்டேன் அப்படி சொல்லி வெளியே வந்து பாவலா காடி இருக்கிறதெல்லாம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. குரேஷி என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி எங்க செட்ல நான் இருந்தேன், நடந்தது இதுதான், யாரும் சாரி சொல்லல, வந்து அதை பத்தி பேசணும், அதை பேசி சால்வ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் அப்ளைஸ் பண்ண தான் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி கூப்பிட்டதுக்கு அதை சொல்லியிருந்தாரு, அப்படி மட்டும் சொல்லியிருந்தாரு. இவங்க கரெக்டாக இவங்க தப்புலாம் யாரையுமே சொல்லலை. அவரை வந்து அட்டாக் பண்ணிட்டு நீ வந்து சொம்பு தூக்குறன்ற மாதிரிலாம் பேசிட்டு அவர் சொல்லியிருப்பாரு, பார்த்து பேசணுங்கிற மாதிரிலாம் ஸ்டோரியில் சொல்லியிருப்பாரு. அவர் அந்த லைக் இட்டுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன வீடியோ இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரால் வீடியோ அந்த வீடியோ வந்து இதில் போட்டு வச்சிருப்பாரு. அவரே ஸ்டோரி போட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. மாக்கப் பண்ண என்ன சொன்னாரு, அவரு எதுவுமே சொல்லாம தான் இருந்தாரு. 2 யானை சண்டை போட்டுதான் நம்ம ஓரமாக போயிருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்கள எல்லாத்தையும் இழுத்து வச்சு பேசிட்டு இருந்துட்டு இப்போ வந்து டிஜே பிளாக் அண்ணன் வந்து இன்ஸ்பைர்டு ஃப்ரம் மாக்கப் பண்ணன்னு சொல்லி செருப்பை வந்து போட்டிருக்காரு. செருப்பு விளக்க மாதிரிலாம்
மாதிரிலாம் போட்டிருக்காரு. நம்ம மாக்கா பண்ணணும் செருப்பு வந்து போட்டிருக்காரு. இதுக்கு மேலே சாட்டை எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம செருப்பு தான் நம்மன்றதுன்ற மாதிரி இந்த மேலே எதனா பேசினா செருப்பால் அடிப்போன்னு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. சரியா, செருப்படி வாங்காமல் இருந்தால் சரி. எங்கேயும் போய் இந்த மாதிரியான ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரு நடிப்பு வீடியோ போட்டு நடிச்சுட்டு அந்த வீடியோ மூலியமா எல்லாத்தையும் தூண்டி விட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கேவலமான ஒரு வேலை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. வனிதா வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க அதிகமா எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க, ஆனால் அவங்க பேசாம இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ரீசெண்டா வந்து வனிதா பேசியிருக்காங்க. எதனால அப்படின்னா அவங்க வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதனாலதான் வந்து டிவோர்ஸ் ஆயிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தனால, அவங்க பர்சனல் லைஃப்லாம் பேசுறதுனால வனிதா வந்து ரீசெண்டா பேசியிருக்காங்க. அவனா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பிரியங்கா வந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட அழுதாங்களாம். அழுதுட்டு இந்த மாதிரி நான் அந்த மாதிரி பொண்ணாக்கா இந்த மாதிரி எல்லாரும் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுதான் வந்து அந்த ப்ரெஸ் மீட் மீன்ஸ் அந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது, அவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரெஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அண்ட் வந்து நீ வளர்ந்து வர பொண்ணு மணிமேகலை பார்த்து இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான் இல்லைங்களா? வளர்ந்து வர பொண்ணு பார்த்து இருந்துக்கணும். எப்படி வளர்ந்து வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தவங்களை இறக்கி விட்டு நீ வளர்ந்து வரணும்னு நினைக்கிற, நீ அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ற வேலையை விட்டுட்டு அவங்கள வந்து நீ இங்க இறக்கி விட்டு நீ மேல வந்துகிட்டு இருக்க. சரியா, இதுதான் உண்மையான ஒரு விஷயம். என்னன்னா அவங்க ஒருத்தவங்களை இழிவு பண்ணி நீ மேல வர்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ வேஸ்ட். ஓகேவா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அதை நான் செத்தாலும் செய்ய மாட்டேன் பாஸ். உன்னால முடிஞ்சா ஒன் டேலண்ட் வச்சு நீ மேல வந்து காட்டணும். அடுத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி ஒருத்தவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்கள டார்கெட் பண்ணி அப்படி வர்றதுங்கிறது ஒரு கேவலமான செயல். சரியா? இந்த மாதிரி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா வனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க மற்றவங்கலாம் கலாய்ச்சி வீடியோ போடுறதெல்லாம் வச்சு இவங்க பதிலுக்கு ரியாக்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது, அதை பார்த்து கலாய்க்கிறது, திரும்பியும் அவங்களாம் இப்படி பேசுறதை பார்த்துட்டு கலாய்க்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனிதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபீல் பண்ணாங்க நம்ம இந்த இதெல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினா அவங்க செருப்பால் அடிக்கணும், அந்த மாதிரிலாம் செருப்பால் எதை கொண்டு வேணால் அடிக்கலாம் அந்த மாதிரிலாம் வனிதா அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்பீச் வந்து வனிதா அவங்க பேசுறது எனக்கு பிடிச்சிருந்தது. பேசிக்காக நார்மலாகவே வனிதா பேசுறது யாருக்கும் பிடிக்காது. ஆனால் இப்போ அவங்க பேசுறது வந்து கரெக்டாக பேசியிருந்தாங்க, ஒரு பர்ஃபெக்டாக பேசியிருந்தாங்க. அந்த இதில் சொல்றது வந்து மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள செருப்பு இல்லை எதை வேணா வச்சு அடிக்கலாம், ரொம்ப தப்பு. மணிமேகலை ஆர்மின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. எதுக்கோ ஆர்மிலாம் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா மணிமேகலை ஆர்மின்னு ஸ்டார்ட் பண்ணி சுத்திட்டானுங்க. போடா பரமா படிடா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு வந்து அவன் வீடியோ போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கான். நீ தான் தேவையில்லாம நீங்க தான்டா அப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கலாம் எவ்வளவோ சம்பாரிச்சிட்டாங்க, அந்த சம்பாரிச்சதை வச்சு சோறு போட்டுட்டு இருக்காங்க ஒரு 10 பேத்துக்கு. இப்படி சம்பாரிச்சு நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது செமிக்குமான்னு கூட தெரியாது. கேவலமா இந்த வழியில நீ ஒருத்தவங்களை இழிவு பண்ணி சம்பாரிச்சு அதை போய் கொடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நீ பண்ணதெல்லாம் சரியா போயிடுமா என்ன? இல்லையா? உண்மையாக சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம வனிதா என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா கர்மான்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. கர்மா இஸ் பூமராங். கடைசியாக யார் செருப்படி வாங்க போகிறாங்கிறது தெரியும், அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. யார் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. மணிமேகலை உன்னதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீ கர்மா இஸ் பூமராங், சுற்றி வந்து ஒன்னதான் அடிக்கும். நீ என்ன ஸ்டார்ட் பண்ணியோ அது ஒன்னதான் அடிக்கும். இப்போ நிறைய இடத்துல புகழும் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை, அவங்க 2 பேரும் தான் பேசி முடிச்சிருக்கணும், சோசியல் மீடியாவுக்கு கொண்டே வந்துருக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. உங்க 2 பேத்துக்குள்ள சண்டைனா நீங்க 2 பேரும் தானே பேசி முடிச்சிருக்கணும். எதுக்கு நீ சோசியல் மீடியா கொண்டு வர? சோசியல் மீடியா கொண்டு வந்து தேவையில்லாம சம்பாதிக்கிறதுக்கு தானே நீ இது பண்ண. என்ன மோட்டிவ்ல நீ சோசியல் மீடியா கொண்டு வந்த? சம்பாதிக்கணுங்கிற மோட்டிவ்ல கொண்டு வந்துட்டு நீ சம்பாதிச்சுட்டா இப்போ வேலை முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் மக்கள் எல்லாத்தையும் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு அகேன்ஸ்டா யாரெல்லாம் வந்து எதனா பேசினாங்கன்னா அவன் வந்து நம்ம பற்றி பேசுகிறான், அப்போ அங்கே போ அப்படின்னு மாற்றி அகேன்ஸ்டாக நீ திருப்பி விட்டுட்ருக்க. இதெல்லாம் ஒரு கேவலமான புத்தி இல்லையா? அந்த மீம்ஸ் போடுறவங்க, அந்த மீம் பேஜ் அவங்களுக்குலாம் வந்து என்ன அமௌண்ட்டே இது கொடுத்து ஒரு சில மீம் பேஜுக்கெலாம் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில மீம் பேஜுக்கெலாம் வந்து அமௌண்ட்டே இது கொடுத்து பேச சொல்கிறாங்களா தெரியல. அவங்களும் வந்து என்னம்மா கூறாண்டா அப்படின்னு அதான் அந்த மாதிரி வித்தியாசமாக கூனாங்க. சகிலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வித்தியாசமாக அவங்க கூவல. மீம் பேஜ் எல்லாத்தையுமே ஒரு சில பேஜ் எல்லாம் காசு கொடுத்து வித்தியாசமாக நீ கூவ வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். குரேஷி அவரை வந்து சொல்லியிருந்த வார்த்தையும் அதான். இந்த மாதிரி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நான் என்ன நினைச்சேன், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னா அவங்க காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க நினச்சிட்டு இருக்கியா? காசு வாங்கிட்டு இது பண்ணுறாங்கன்னா நீ வந்து காசு கொடுத்து தான் நீ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பேச சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். அதனால தான் அவனுக்கு வந்து வித்தியாசமாக போட்டு பயங்கரமாக போகிறானுங்க. சும்மா சாதா போகிறது இல்லை, சின்ன சைஞ்சக்கல்ல பெரிய சைஞ்சக்கா எடுத்து அடிக்கிறானுங்க. அந்த மாதிரி யார்
அடிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. அகமத் மீரன் ஒருத்தர் இருக்கான். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் உனக்கு தான் வந்து ஜால்ரா தட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. நீ தான் அப்படி வந்து தட்ட வச்சிட்டு இருக்க. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி ஜால்ரால. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு ஜால்ரா போட்டான். நானும் பொண்ணும்ல. மணிமேகலை பக்கம் கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க பேசுங்க. இவ்வளவு பேர் சொல்றாங்க, அது உங்களுக்கு உண்மையா தெரியல, ஒருத்தவங்க சொல்றது உங்களுக்கு உண்மையா தெரியுது அப்படின்னா அது யார் தப்பு யார் மேலன்னு தெரியல. உடனே எல்லாரும் சொல்றதுனால அது உண்மையாகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒருத்தராச்சும் வந்து மணிமேகலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசணும். சேனல்ல இருந்து யாருமே பேசலையே, சேனல்ல இருந்து கிடையாது, அந்த செட்ல இருந்தவங்க யாருமே எதுவுமே பேசல இல்லைங்களா. அந்த அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தவங்களாச்சும் இந்த மாதிரி இப்படி நடக்கலப்பா, இப்படிதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்களா? எல்லாருமே சொல்றது வந்து காமனா தான் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நடந்துச்சு உள்ள அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. இதெல்லாத்தையும் வந்து நம்ம அந்த சரத்து கூட சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா, அவங்க யூடியூப்ல காசு போடுறதுக்கு அவங்க வீடியோ போட்டாங்க, வீடியோ அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க, வீடியோ போட்டு அவங்க சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நான் எதனா சொல்லி என்ன சொம்பு கும்புன்னு இழுத்து விடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிருப்பாரு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பலிகாடா ஆக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அதனால நீங்க கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அதை பத்தி பேசவே கூடாது. இதுதான் லாஸ்ட் வீடியோவா இருக்கணும் நம்ம பேசுறது. இதை திரும்பியும் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று இழுத்து விட்டுறாங்க. என்ன பண்றது, இதுதான் லாஸ்ட் வீடியோ திரும்பி நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த மாதிரியான சினிமாட்டிக் வீடியோஸ், லைவ் ஈவென்ட்ஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.